KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. உங்களை நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் தான் அந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து நிக்கானுடைய 1.8 லென்ஸு டி லென்ஸுக்கும் 1.8 ஜி லென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எந்த லென்ஸ் பெஸ்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிக்கானுடைய நிக்கார் AF நிக்காரில் அதில் 50mm 1.8 டி லென்ஸ், இன்னொன்று வந்து நிக்கானுடைய நிக்கார் 50mm 1.8 ஜி லென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெண்டுனுடைய வித்தியாசத்தை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த 1.8 ஜி லென்ஸில் உள்ள அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு 1.8 டியில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த 1.8 ஜி லென்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சைலண்ட் மோட்டார் அப்படிங்கிறது லென்ஸ்லேயே பில்ட்இன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து டி லென்ஸில் கிடையாது. ஸோ இது சைலண்ட்டான ஒரு மோட்டார், ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்டார் லென்ஸில் பில்ட்இன் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதையும் தவிர வந்து ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் மெக்கானிசம் வந்து கேமரா பாடியில் இல்லாத கேமரா பாடியில் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த டி லென்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா பாடியில் உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மெக்கானிசம் இருந்தால் மட்டும்தான் அது எஃபெக்டிவாக அதில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரெண்டு லென்ஸுக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி இந்த லென்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு, அதாவது 1.8 ஜி லென்ஸ் வாங்கும்போது அவங்க லென்ஸ் கூட சேர்த்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. அந்த லென்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸ் கூட எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை பற்றி கூட நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். லென்ஸ் கூட இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கும்போது எஸ்பெஷலி பேக்லைட் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து அன்வான்ட் கிளேர், ஃப்ளேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் ஒரு லென்ஸ் கோடோடு ஒரு லென்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நமக்கு சொல்லலாம் இல்லையா? அந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு 1.8 ஜி லென்ஸ் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணுது. இதையும் தாண்டி அதனுடைய அப்பச்சர் மெக்கானிசம், அதனுடைய அப்பச்சர் பிளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரவுண்டான அப்பேச்சர் கொடுக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ரவுண்டான ஒரு அப்பேச்சர் கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். இரண்டாவது, நீங்கள் வந்து ஹைலைட் அதிகமாக இருக்கக்கூடிய, இல்லாட்டி பேட்ச் லைட்ஸ் இருக்கக்கூடிய, இல்லை ஸ்பாட் லைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் எடுக்கிற சமயத்தில், எஸ்பெஷலி நீங்கள் ஓப்பன் அப்பேச்சரில், அதாவது 1.8 வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸான ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு சர்க்குலர் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பொக்கேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நார்மலாக வந்து எக்ஸ்பென்சிவான லென்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பொக்கேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மல் லென்ஸ்லாம் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும் ஆக்சுவலாக இல்லையா? அந்த பிளேட்ஸ்னுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட், ஓவர்லாப்பிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரவுண்ட் சர்க்குலராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால ஜி லென்ஸ் வந்து இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதை தாண்டி ஜி லென்ஸில் வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜி லென்ஸில் வந்து மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 0.3 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே உங்களுக்கு டி லென்ஸில் போனீங்க அப்படின்னா 0.45 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லென்ஸ் வந்து ரொம்ப கிட்டத்தில் போய் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களால் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை, சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் குறிப்பாக உங்களுக்கு வந்து லைக் க்ளோஸ்அப் ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டி மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மேக்ரோ லென்ஸ் மாதிரி உங்களால் வந்து இந்த ஜி லென்ஸை பயன்படுத்தி கிட்ட போய் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிறது கூட இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? இந்த ரெண்டு லென்ஸுடைய வெயிட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஜி லென்ஸ் வந்து பயங்கர ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் சொல்லலாம். அதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதுவே உங்களுக்கு வந்து டி லென்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து 155 கிராம்ஸ் அப்படி, கிட்டத்தட்ட ஒரு 45 கிராம்ஸ் அப்படிங்கிறது அதில் கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வெயிட்டான லென்ஸு, அதனால தான் வெயிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் பொறுத்தவரை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜி லென்ஸ் வந்து 17,000 rupees அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அதுவே வந்து டி லென்ஸாக போச்சுன்னா உங்களுக்கு 7,000 rupees அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ப்ரைஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜி லென்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது உங்களுக்கு. அதனால தான் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அதில் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் டி சீரிஸ் லென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,000 rupees கிடைக்குது. இவ்வளோ தான் அதனுடைய பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸஸ் ஆக்சுவலாக. இப்போ அதில் சொன்ன நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் இந்த டிஃப்ரென்ஸஸ் நான் உங்களுக்கு வந்து இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வேணும் அந்த 50mm ப்ரைம் லென்ஸில் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸை மனதில் வச்சுட்டு நீங்கள் வந்து டி சீரிஸ் லென்ஸ் நீங்கள் வாங்குறீங்களா இல்லாட்டி ஜி சீரிஸ் லென்ஸ் வாங்குறீங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ, ஒரு அழகான ஒரு வீடியோ ஆக்சுவலாக. டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா
வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். டேக் கேர் டில் தென்.